பாரு, நீங்கள் உங்கள் வீட்டில் விளையாடுறவங்கள மதிக்கிறதுல, ரூல்ஸை மதிக்கிறதுல டூ மச். தயவு செஞ்சு என்னோட பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. இது பொறுத்து ஒன்றும் அவசியம் இல்லை எனக்கு. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெறும் ப்ரொமோவை பார்த்து எதையுமே இடப்படக்கூடாதுங்க. இன்றைக்கி ஃபுல்லாக 4 ப்ரொமோ எல்லாத்தையுமே பார்த்து விஜய் சேதுபதி சார் ஒன்றுமே பண்ண மாட்டார் அப்படின்னு நினச்சி நம்மளாம் வந்துட்டு விஜய் சேதுபதி சாரை பயங்கரமாக திட்டோம். ப்ரொமோஸில் கூட கமெண்ட்டில் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, கமல் அளவுக்குலாம் வராது விஜய் சேதுபதி சார் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மனுஷன் தரமாக செஞ்சுருக்காரு, சூப்பராக செஞ்சுருக்காருங்க. கமல் சொல்கிறதாவது ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சுது, ஆனால் விஜய் சேதுபதி சார் சொல்கிறத உள்ளே இருக்கவங்களால சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியல. பட் நம்மளால் ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அனலைஸ் பண்ண முடிஞ்சுது. யாரை என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணார், பாரபட்சமே பார்க்கல அந்த மனுஷன், எல்லாரையுமே சூப்பராக வச்சு செஞ்சாருங்க. ஸோ நான் கூட வந்துட்டு என்னடா இது வேலைக்காகாமல் இப்படி பண்ணிட்டாரு, கமல் சார் இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும், என்ன ரெட் கார்டு பறந்துருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் சேதுபதி சார் செஞ்சது உண்மையிலே ஒரு தரமான சம்பவன்றதில் டவுட்டே கிடையாது. ஸோ இது தெரியாமல் அந்த மனுஷனை இப்படி திட்டோமே அப்படின்ற மாதிரி இப்போ எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. சரி, முதல்ல நான் எபிசோடுக்குள்ளே போகிறேன். அவர் என்னெல்லாம் பண்ணாருன்னு சொல்ல உங்களுக்கே வந்துட்டு செம்மையாக இம்ப்ரெஸ் ஆகிடுவேன்னா பாருங்களேன். அதாவது முதல்ல 2 நிமிஷம் விஜய் சேதுபதி சார் வந்துட்டு பேசினார். இந்த 2 நிமிஷம் நம்ம ப்ரொமோவில் பார்த்தது தான். அதாவது உள்ளே இருந்தவங்க பண்ணதை செஞ்சதை பார்க்க முடியல, சகிக்க முடியல. ஸோ எதுக்குடா இப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருந்தார்ல. அதுக்கப்புறமா ஃப்ரைடே எபிசோடுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னார். ஃப்ரைடே எபிசோட் வழக்கம் போல் பார்வதி தான். எப்படியும் வந்துட்டு ஏதாவது நசன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. பார்வதி எப்படி தப்பிச்சா நாமினேஷன்லேருந்து? போன வாரம் எப்படி பார்வதியை யாருமே நாமினேட் பண்ணலை அப்படின்னு திவாகர் கேட்க, அதுக்கு கலையரசன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை பார்வதியை நீ சொல்லிவிடுவேன், நான் சொல்லிடுவேன், எப்படியும் பார்வதி பேர் வந்துடும் சொல்லிட்டு மற்றவங்க மாற்றி வேறு ஒருத்தவங்க பேரை சொல்லியிருப்பாங்க, அதனால தான் பார்வதி வரலன்னு சொல்லிட்டு கலை சொல்கிறார். எப்படி கலைக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் வந்துச்சுன்னு தெரியல. அந்த அளவுக்கு பயங்கர இது இப்படி தான் நடக்கும் ஆக்சுவலாக பிக் பாஸில், அதை ரொம்ப தெளிவாக வந்துட்டு சொன்னார். அதுக்கப்புறமா பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க 2 பேருமே ஜெயிலுக்குள்ளே உட்காந்து வழக்கம் போல் இவங்களெல்லாம் ஒரு ஆள், இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன கேட்கலன்னு சொல்லிட்டு நான்லாம் கவலைப்பட்டு இப்படியே பேசி உட்காந்துட்ருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிச்சுன்னா, பாரு நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு அங்கே போகிறாங்க அப்படின்னு லைட்டாக கதறிட்டு, அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் நம்மளை கண்டுக்கலன்னு சொல்லிட்டு நான்லாம் வந்துட்டு கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருப்பேனா அப்படின்றது. பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கிறது நல்ல தெளிவாக தெரியுது. எல்லாரும் இவங்ககிட்ட வந்து பேசணும், அப்படி யாரும் பேசலனா இவங்கெல்லாம் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி பேசுகிற ஒரு கேரக்டர்ன்றது ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, திவாகர் பார்வை பற்றி பேசுகிறாரு. அவள் வந்துட்டு நல்ல பொண்ணுலாம் கிடையாது, அகங்காரம் பிடிச்சவ, திமிரு பிடிச்சவ, தான்ன்ற கர்வம் பிடிச்சவ அப்படின்னு பார்வதியை பற்றி சொல்கிறாரு. இந்த மனுஷன் ஓரளவுக்குலாம் கிடையாது, இந்த மனுஷனையும் வந்துட்டு போட்டு தாக்க வேண்டிய ஆள் தான். திவாகரையும் நல்லவன் நம்பிலாம் தயவு செஞ்சு ஓட்டெல்லாம் போட்டுறாதீங்க. திவாகரும் ரொம்ப கேவலமானவன் தான். ஸோ அதில் டவுட்டே கிடையாது. ஸோ திவாகர் ஆனால் பார்வை பற்றி கரெக்டாக சொல்கிறாரு. பாரு அகங்காரம் பிடிச்சவ, திமிரு பிடிச்சவ, தான் மட்டும்தான் மேலே இருக்கணும், மற்றவங்களை மிதிக்கணும் அப்படின்ற கேரக்டர்ன்றதை திவாகர் வந்துட்டு பார்வை பற்றி சொல்கிறாரு. ஜெயில் தண்டனை முடிஞ்சு பாருவும் கமருதீனும் வெளியே வாங்க அப்படின்னு பிக் பாஸ் சொன்ன உடனே பார்வதியுடைய ஒரே டாக் என்னென்னா, எங்களுக்கு இந்த ஜெயில் தண்டனை ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போகிறது தான் ரொம்ப காண்டா இருக்குது அப்படின்னு பார்வதி சொன்னாங்க. அப்போ வெளியே வந்துட வேண்டியதானே பார்வதி, எதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க? அதான் விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டாரு, வெளியே வரணும்னா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு தான் வந்துட்டு கேட்க தோணுச்சு. அதுக்கப்புறமா நம்ம வினோத் மற்றும் திவாகர் இவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. வினோத் ஒரு பக்கம் வந்துட்டு ஆப்பிள் திருடுன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் வந்துட்டு திவாகர் வினோத்தை பார்த்து சட்டி நக்கி தின்றான், சட்டி நக்கி அப்படின்னு சொல்ல 2 பேருமே மாறி பேசும்பொழுது உடனே வழக்கம் போல் திவாகரை பார்த்து கேலி பண்ணி பேசுகிறாரு நம்ம வினோத். அதுக்கு வந்துட்டு கமருதீன் டான்ஸ் ஆடுறது. அதாவது திவாகரை வந்துட்டு யார் என்ன மோக் பண்ணாலும் கேலி பண்ணாலும் கமருதீன் வந்து டான்ஸ் ஆடிடுவார். அந்த மாதிரி வந்து டான்ஸ் ஆடும்பொழுது உடனே என்ன பண்ணுறாருன்னா, இங்கே பாருங்கள், என்னுடைய ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வினோத்தை பார்த்து திவாகர் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இவன் மூஞ்சியை பாருங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. இதே கமருதீன் தான் உருண்டடா உலக உருண்டடா நீ நாய் பிஸ்கெட்டு அப்படின்ற வார்த்தையெல்லாம் திவாகருக்கு எதிராக பயன்படுத்திய கமருதீன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, என்னுடைய ஃப்ரெண்டை வந்துட்டு இவர் உருவக்கேலி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னார். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, டே கமருதீன் உன்னை நீயே வந்துட்டு திட்டிக்கணும்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதை தொடர்ந்து கமருதீன் வந்துட்டு என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி உள்ளே இருக்க பெண்கள் கிட்ட திவாகரை வந்துட்டு காப்பாற்றணும், பெண்கள் எல்லாம் பயப்படுறாங்கன்னு சொல்ல, சுபிக்ஷா அங்கேருந்து வந்தவங்க எல்லா பெண்களும் பற்றி நீங்கள்லாம் சொல்லாதீங்க, நான்லாம் சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னோன்னே, கனியும் மாமாவே நானும் சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல செருப்பால் எடுத்து அடித்தா மாதிரி ஆயிடுச்சு கமருதீனுக்கு. உடனே வந்துட்டு அதை பேசி முடிச்சதுக்கப்புறமா, சுபிக்ஷா இங்கே வா, கமருதீனை பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷா வந்துட்டு ஒரு மீனவர் பெண்ணை அசிங்கமாக நினைக்கிறாரு. ஒரு மீனவருக்கு பெண்ணில் வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அசிங்கமாக நினைக்கிறாங்க.
ஏற்கனவே சுபிக்ஷாவை பார்த்து இது நீ எங்கேருந்து வந்தன்னு காட்டுது, உன் புத்தியை காட்டுது அப்படின்னு சொன்னவர். அவங்க எங்கேருந்து வந்தாங்க, ஒரு மீனவ கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க, மீனவ சமுதாயத்துலேருந்து வந்திருக்காங்க. அது நீ எங்கேருந்து வந்தன்னு காட்டுதுன்னா அப்போ அவர் சுபிக்ஷாவை திட்டல, அந்த ஒட்டுமொத்த மீனவ சமுதாயத்தையுமே திட்டுறாரு. இப்போவும் அதே தான் சொல்கிறாரு, இது உன்னோட கேவலமான விஷயத்தை காட்டுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவை பார்த்து காட்டுறாரு. சுபிக்ஷா தெளிவாக சொல்கிறாங்க, அது எப்படி மாற்றிட்டாருன்னா, அதாவது நான் பெண்களுக்கு எதிராக அவர் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது பெண்கள்லாம் சேஃபாக உணர்றாங்க, இவனை பார்த்தா தான் பயமாக இருக்குது அப்படின்னு சுபிக்ஷா சொல்லவே இல்லை. ஆனால் கமருதீனுக்கே தெரிஞ்சிருக்கும் போல, இவனை பார்த்தா தான் பெண்கள் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்துட்டு காண்டான கமருதீன் வந்துட்டு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ சுபிக்ஷாவும் பேசுகிறாங்க, நீ தான் தேவையெல்லாம் பேசுங்க, சுபிக்ஷாவை கேவலமானவ கெட்டவ அப்படி இப்படின்னு பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க 2 பேருமே லிட்ரலி ஒரு சின்ன பொண்ணை புல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. அவங்க 2 பேருமே அந்த பொண்ணை வந்துட்டு கிட்டத்தட்ட கிண்டல் பண்ணி, இது வெளியே பண்ணால் ஈவ் டீசிங். ஆக்சுவலாக பார்வதியும் தூக்கி உள்ளே போடுவாங்க, கமருதீனையும் உள்ளே போடுவாங்க. இவங்க 2 பேருமே அந்த வேலையை உள்ளே செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் வெள்ளிக்கிழமை எபிசோடில் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி வந்தார். விஜய் சேதுபதி வந்துட்டு பேசிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருக்கிட்டையுமே முதல்ல ஒரு 2 நிமிஷம் பேசுகிறாரு. இது நீங்கள் போன வாரம் பண்ணது எவ்வளோ கேவலமான விஷயம் தெரியுமா, முதல்ல போன வாரம் பரபரப்பாக இருந்துச்சு, ஆனால் என்ன நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் பதட்டத்திலே இருந்தோம், ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. இந்த ஷோவை வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு யாருமே காரி துப்பவே முடியாது. நீங்கள் உங்களுடைய திறமையை காட்டுறதுக்காகத்தான் நாங்கள் உள்ள அமைச்சிருக்கோமே தவிர இந்த மாதிரி கேவலமான முகத்தை காட்டுறது கிடையாது. உங்களுக்குலாம் புரியுதா இல்லையா, இது வந்துட்டு சினிமா கிடையாது. நீங்கள் எப்படி இருப்பீங்கன்றதை மக்கள்கிட்ட காத்துக்கிட்டு இருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் உங்கள் திறமையை எடுத்து வெளியே போய் காட்டணும்னு பார்த்தா நீங்கள் உங்களையே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி தான் வெளியே காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தார். இப்படி பேசிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கும்பொழுது தெளிவாக சில விஷயங்களை வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருந்தார். உள்ளே இருந்த சில பேர்த்தை தவிர்த்துட்டு மற்ற எல்லாருமே வந்துட்டு ஒழுங்காக விளையாடல அப்படின்ற விஷயத்தையும் சொன்னார். பாவக்காய் ஜூஸை உள்ளேருந்து எடுத்துகிட்டு வர சொன்னார். பாவக்காய் ஜூஸை எல்லாருக்குமே முதல்ல ஒரு கல்ப்பு குடிக்க சொல்லிட்டாரு. எப்படி இருந்துச்சு, கசப்பாக இருந்துச்சா, நீங்கள் பண்ணது அப்படி தான் இருந்துச்சு. வெறும் ஒரு 30 செகண்ட் கசப்புக்கே நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்களே, இந்த பாரம் முழுக்க எவ்வளோ மணி நேரங்கள் வந்துட்டு எங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது உள்ளே இருக்க ஒருத்தருடைய மூஞ்சி கூட ஆடலை. அது மட்டும் இல்லை, இதை பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆச்சுன்னா பார்வதி எல்லாரையும் ஒன்றா உட்கார சொல்லிட்டார். அதாவது கியூசி பார்த்தவங்களையும், அதுக்கப்புறமா முதலாளிகள் மற்றும் இந்த பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, ஸோ அவங்களையும் வந்துட்டு 3 பேர் அந்த மாதிரி பிரித்து உட்கார வச்சிட்டாரு. ஸோ இந்த சம்மந்தமாக திவாகர் எழுந்து பேசும்பொழுது என்ன பண்ணிட்டாருன்னா, திவாகர் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்ல பார்வதி வந்துட்டு ஒரு மாதிரி சீன் போடுற மாதிரி பண்ணாங்க. அதுக்கு சரியான செருப்படி கொடுத்தாரு நம்மளுடைய விஜய் சேதுபதி. இங்கே பாருங்கள் பார்வதி, நீங்கள் வந்துட்டு உள்ளே இருக்க உங்களுடைய கண்டஸ்டன்ஸையும் மதிக்கிறது கிடையாது, உள்ளே இருக்க ரூல்ஸையும் மதிக்கிறது கிடையாது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது வேண்டாம், இதை இங்கே வச்சுக்காதீங்க. ஸோ நான் வந்துட்டு இதெல்லாம் பொறுத்து போகணும்னு சொல்லிட்டு எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு செருப்பால் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அட்டிடியூடெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்காத, இதை நீ வேணும்னு பண்ணுறியா இல்லை உண்மையிலே இது நீ தான் நினச்சி பண்ணுறியா அப்படின்லாம் இல்லை, என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்க முடியாது, நான் பொறுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஜய் சேதுபதி சொல்ல பார்வதியோட மூஞ்சி ஈயாடல. அவ்வளோதான், பார்வதியை லிட்டராக செருப்பு எடுத்து சாணியில் முக்கி பார்வதியை அடித்தா மாதிரி ஆயிடுச்சு. பார்வதிக்கு அதுக்கப்புறமா மூஞ்சே கிடையாது. அப்புறமா ஒவ்வொருத்தரையாக எழுப்பி கொஸ்டின் கேட்குறாரு. ஒவ்வொருவரும் எழுந்து நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பார்த்தீங்களா, நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துனீங்க, நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான சம்பளத்தை வாங்கினீங்களா, நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான சம்பளத்தை கொடுத்தீங்களா, அந்த ஸ்ட்ராட்டஜி நியாயமானதா அப்படின்ற மாதிரி பேசி போய்கிட்டே இருந்துச்சு இந்த விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே சுபிக்ஷா நடந்த விஷயங்கள் தான். சுபிக்ஷா, நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணீங்க, இது ஒரு டாஸ்க்கு, இதில் ஜெயிக்கணும் அப்படின்றத தாண்டி நீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்துட்டு நீங்கள் கீப்பப் பண்ணியிருக்கணும்ல. டாஸ்க்குக்காக வந்துட்டு புடவை கட்டி திவாகரை ஏங்க வாங்க போங்கன்னு கூப்பிட்டது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றத புரிய வச்சாரு. ஸோ டாஸ்க்குக்காக நீ இவ்வளோ கேவலமாக இறங்கியிருக்க கூடாது, ஏன்னா இது ஒரு டாஸ்க்கு, இதில் ஜெயிக்கலாம் தோக்கலாம், ஆனால் கேரக்டரை மாற்றிக்க கூடாதுல்ல, ஏன்னா அது நீங்கள் தானே அப்படின்னு சுபிக்ஷாக்கு வந்துட்டு செருப்பால் அடித்த மாதிரி புரிய வச்சார். கனியை எழுப்பி கனிக்கும் ஒரு ஸ்லிப்பர் ஷாட்டு. அதாவது கனி, நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிங்க, அந்த அக்ரிமெண்ட் படி அவங்க உனக்கு காயின் கொடுக்கல, அப்போ நீங்கள் ஏன் அதை உங்களுக்காக கேட்டு நிற்கலை, 60-40 போட்டிங்கல்ல, அதை அவர் கேட்கல, பட் கேட்குறாரு. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ப்ளே பண்ணீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பிளான் போட்டிங்க, அந்த பிளானை அவங்க கொடுக்கலன்றப்ப நீங்கள் ஏன் உங்களுக்காக அந்த விஷயத்தை கேட்கலை அப்படின்றத கேட்டது மட்டும் இல்லாமல் சுபிக்ஷா அப்போ உங்களோட வெற்றி வந்துட்டு அவங்க கிட்டேருந்து பறித்து கொண்ட வெற்றி தான் அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு சுபிக்ஷாவை ஓகேன்னு சொல்ல வச்சாரு. ஸோ இந்த இடத்துல கனி பண்ணது பெரிய தப்பு என்னென்னா,
ஏன் அந்த இடத்துல ஒரு காயின் அவங்க கொடுத்தப்ப வாங்கிக்கிட்ட 60-40 போட்டல, நீ அதை வாங்கணும்ல, அக்ரிமெண்ட் படி நீ அதை தானே செஞ்சுருக்கணும், ஏன் அதை பண்ணலை அப்படின்றத புரிய வச்சாரு. ஆமாங்க, அதான கேம். 60-40 போட்டால் கிட்டத்தட்ட அவங்களுக்கு 32 காயின் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அதில் வந்துட்டு 15 காயின் கிட்டத்தட்ட ஒரு 12 காயினாவது வந்துட்டு இவங்களுக்கு கனிக்கு போயிருக்கும். ஸோ கனி ஜெயிச்சிருப்பாங்க, வினோத் அந்த ஜெயிச்சிருக்க மாட்டார், பிரவீன் ஜெயிச்சிருக்க மாட்டார். என்ன எனக்கும் வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி பேர் மாற்றி வருது. ஸோ பிரவீன் ஜெயிச்சிருக்க மாட்டார். இப்போ பெரிய ஒரு மாற்றமே ஏற்பட்டுச்சுல்ல. பிரவீன் தோல்வி அடைஞ்சிருப்பாரு, அதே மாதிரி சுபிக்ஷா தோல்வி அடைஞ்சிருப்பாங்க, ரம்யா ஜெயிச்சிருப்பாங்க, கனி ஜெயிச்சிருப்பாங்க. ஒரு வெற்றியே வந்துட்டு அப்படியே மாறி போச்சு கனியோட ஆட்டத்தினால. ஸோ இதையும் வந்துட்டு அந்த இடத்துல செம்மையாக வந்துட்டு சுட்டி காட்டினாரு நம்மளுடைய வாட்டர்மேன். இது எல்லாத்துக்கும் மேலே அவரே வந்துட்டு ரொம்ப வெக்ஸாகி சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, இந்த ஷோ ஆல்ரெடி பயங்கரமாக நாறிக்கிட்டு இருக்கு, அதனால் இந்த பாவக்காய் ஜூஸை குடிச்சு நீங்கள் வேணா வாந்தி எடுத்தீங்கன்னா அதனால் நாரினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இந்த ஷோவையும் மக்களையும் வந்துட்டு விஜய் சேதுபதி தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்றது புரிஞ்சுது. அது மட்டும் இல்லை, துஷார் அவரை எழுப்பி வந்துட்டு பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு சரியான ஸ்ட்ராட்டஜிக்கில் ப்ளே பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது, உங்களை மற்றவங்களாம் திட்டும்போது உங்களுக்கு கோவம் வருது இல்லை, 9th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வருது இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுதே இந்த இடத்துல கமருதீன் சிரிச்சிட்டான். கமருதீனை உடனே என்ன பண்ணார், என்ன கமருதீன் சிரிக்கிறீங்களா, இதெல்லாம் எவ்வளோ அசிங்கம் தெரியுமா, இதெல்லாம் சிரிக்க வேண்டிய விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு செம்ம அசிங்கமாக வந்துட்டு கமருதீனை வந்துட்டு பேசியிருந்தார். ரொம்ப கமருதீனுக்கும் பார்வதிக்கும் செம்ம செருப்படி. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பெரிய வீரமாக நினச்சிக்கலாம், ஆனால் வெளியில் இருக்கவங்களுக்கு கிட்ட எப்படி தெரியுமா தெரியும், உங்கள் மேலே நீங்களே சேர்த்தள்ளி பூசிக்கிற மாதிரி தான் தெரியும் அப்படின்ற அளவுக்கு செம்மையாக வந்துட்டு சொல்லி புரிய வச்சார். இது எல்லாத்த விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது இந்த பாட்டில் லேபர்ஸ் இருக்காங்களே அவங்கக்கிட்ட நிறைய பேசினார். அதே மாதிரி முதலாளிகள்கிட்டையும் பேசினார். கியூசி செக் பண்ணுறவங்க கிட்ட பேசவே விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாரு. பிகாஸ் நீங்கள் பேசின விஷயங்கள், பண்ணதுகள், சதி திட்டம் போட்டது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம், கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். இதனால் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கூட கேட்க போது கிடையாது. உங்களுக்காக ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள், இல்லையா நான் எதுவுமே பேச போது கிடையாது, ஏன்னா எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டோம். அதாவது பார்வதியும் திவாகரும் அவ்வளோ கேவலமான வேலைகள்லாம் பார்த்தாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல புரிய வச்சாரு. உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்க போகிறது கிடையாது அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே வந்துட்டு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா என்னாச்சு தெரியுமா, ஆட் பிரேக் விட்டாங்க. அப்பவும் இந்த 2 டேஷுங்க இருக்குல்ல, கமருதீன் மற்றும் பாரு, அதுங்க ரெண்டும் பேசிகிட்டு இருக்கு. கமருதீன் வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கானா, நம்மளை ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக பண்ணல அப்படின்னு நினச்சிட்டாரு போல. ஒன்று என்ன பண்ணிட்டான்னா, ஆமாம் என்னை ஒரு விஷயத்துக்கு பாராட்டினாரு, அப்புறம் திட்டினார்ல, அதனால அது ஒன்றும் பெருசு இல்லை, நல்லதுக்காக பாராட்டினாரு கெட்டதுக்காக திட்டினாரு அப்படின்ட்டு கமருதீன் எப்படி சொல்கிறான்னா, அப்பவும் துஷார் தான் தப்பு சொல்லிட்டு இருக்கான். என் ஸ்பேஸ்க்குள்ளே அவன் வந்தான், அதனால நான் அப்படி பேசினேன். ஸ்பேஸ்க்குள்ளே வந்தால் அவ்வளோ கேவலமான வார்த்தைகளை வச்சு பேசணுமா, 9th ஸ்டாண்டர்டு 6th ஸ்டாண்டர்டுன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விடணுமா, முண்டூரில் அடிச்சு, இவ்வளோ கேவலமாக நடந்துக்க தேவையில்லை, சாதாரணமாகவே பேசியிருக்கலாமே, ஏன்னா நீ அவனும் பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்புறம் எதுக்காக இது பேசினேன், ஆக்சுவலாக நீ வேலை செய்யலைன்னு அவன் சொல்லிட்டான்ற காண்டில் நீ அப்படிலாம் பேசினேன். ஸோ பார்வதி வந்துட்டு செருப்படி வாங்கினதெல்லாம் ஈஸியாக தொடச்சிட்டு போகுது. பிகாஸ் ஆஃப் அது பார்வதியோட நேச்சர். ஏன்னா அவங்க இங்கே மட்டும் இல்லை, பல இடத்துல செருப்படி வாங்கியிருக்காங்க, சர்வர் விஷுவலில் வாங்கியிருக்காங்க, அது மாதிரி ஏகப்பட்ட இடத்துல வாங்கி வந்திருக்காங்க. அதனால் அதெல்லாம் அவங்க பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டையுமே வந்துட்டு யார் தைரியசாலி அப்படின்ற விஷயங்கள் கேட்கப்பட்டுச்சு. வினோத் கமருதீன், வினோத் கமருதீன் பார்வதி, இவங்க 3 பேருக்குள்ளே மாற்றி பேசிக்கிட்டாங்க. இப்போ இதுக்கு பேர் குரூப்பிசம் கிடையாதா? அதுக்கப்புறமா மேக்ஸிமம் மெம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் எழுந்து யாரை வந்துட்டு தைரியசாலின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திவாகரை சொன்னாங்க. பிகாஸ் ஆஃப் பார்வதி, கமருதீன் மற்றும் வினோத், இவங்க 3 பேரும் எவ்வளோ புள்ளி பண்ணாலும், எவ்வளோ அசிங்கமான வார்த்தை பேசினாலும், அடிக்கவே வந்தாலும் அந்த ஆள் அவனோட வேலை செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காரணம் சரியாக சொன்னாங்க. யார்? நம்ம சுபிக்ஷா. அதுக்கு விஜய் சேதுபதியும் நான் அதை ஆமோதிக்கிறேன், நானும் அதை வரவேற்கிறேன், உண்மையிலே கரெக்டாக பண்ணீங்க, கீப் இட் அப் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது செம்ம காண்டாயிடுச்சு பாருக்கு. ஏன்னா பாரு வந்துட்டு நெகட்டிவாக காமிச்சா அவரோட தைரியத்தை, பட் சுபிக்ஷா பாசிட்டிவாக காமிச்சு செம்மையாக சிறுபடி வாங்கி கொடுத்துட்டாங்க நம்ம பாருக்கு. தென் அந்த இடத்துல வந்துட்டு ஃபுல் கிரெடிட்ஸ் வந்துட்டு திவாகருக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, ரொம்ப கிளியராக இன்னொரு விஷயத்த சொன்னார். கமருதீனை எழுப்பி நிப்பாட்டி சொன்னார். அதாவது இந்த இடத்துல யாருக்குமே வந்துட்டு கீழே கிடையாது, யாருமே உங்களை பார்த்து பயப்படலாம் கிடையாது. என்ன உங்ககிட்ட யாரும் ஆர்குமெண்ட் பண்ணவே விரும்பல, அதுக்கு யார் காரணம் தெரியுமா? பார்வதி கிட்ட ஆர்குமெண்ட் போகுது, ஆனால் உங்ககிட்ட ஆர்குமெண்ட்டே போக மாட்டுது, அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்க, இவன் லூஸ் மாதிரி என்ன பண்ணுறான், இல்லை சார் நான் வந்துட்டு பார்வதியை நல்லது செய்கிற விஷயத்த நான் வந்துட்டு கொண்டு போகுது அவங்களுக்கு பிடிக்கல, உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் புரிய வைக்க வேண்டியது என் கடமை. பார்வதி கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ண வரல, அது என்ன காரணன்றது உனக்கு தெரிஞ்சால் புரிஞ்சுக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோயேன் இந்த ஷோ முடிகிற வரைக்கும்லாம் நான் வெயிட் பண்ண மாட்டேன், அதே மாதிரி வீக்கெண்டு வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ண மாட்டோம், அப்படியே வெளியே அமிச்சிட்டு போயிட்டே இருப்போம். இல்லை உங்களில் சில பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு
நிறைய பேர் வந்துட்டு பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதுவும் கமருதீனுக்கு தெளிவாக சொல்லிட்டாரு, உனக்கு தாண்டா இந்த மேட்ரே, உனக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு சரியான வார்னிங் இது உண்மையிலே. ஆனால் எல்லோ கார்டு கொடுத்துருக்கலாம், பட் எல்லோ கார்டை விட இது சரியான வார்னிங், செம்ம வார்னிங். இதை கொடுத்துட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறமா கமருதீன் செம்மையாக பயந்து நொசுங்கி ஒடுங்கிட்டான். பார்வதி கிட்ட அந்த ஷோ முடிஞ்ச உடனே என்ன பேசிகிட்டு இருக்கான் தெரியுமா, பார்வதி இதுக்கப்புறம் நான் வந்துட்டு காமனாக இருந்துக்கிறேன், அவங்களோட நியாயத்தை வந்து உங்கள் பக்கம் கொடுக்குறேன், உங்கள் நியாயத்தை எடுத்து அவங்க பக்கம் கேட்குறேன், அது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிட்டான். கடைசியாக பார்வதி சொன்ன வார்த்தை என்னன்னா, டேய் நீயும் நெக்ஸ்ட் வாட்டர்மெலனாடா அப்படின்னு சொன்னதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ விஜய் சேதுபதி ரொம்ப சூப்பராக இந்த ஷோவை வந்துட்டு அணுகியிருக்காருன்றதுல டவுட்டே கிடையாது. நாளைக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு, பார்ப்போம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல